நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. டாக்டர் திரு முருகன் அவர்கள் இன்னொன்று ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்து இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராசா அவர்களும் உங்கள் முன்னால் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட்ஸ். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருந்தாலும் கூட நீங்கள் புதியவர். நான் இப்ப ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக உங்களை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நீலகிரி தொகுதி வாக்காளர் நான் உங்ககிட்ட இது கேட்கிறேன். முருகன் அவர்கள் அவர் 3 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்துட்டு ஒண்ணுமே செய்யல. அதாவது 3 வருஷம் வந்துட்டு போறாரு. ஆஸ் அ டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. டூரிஸ்டா வரும்போது மத்திய அரசு இருந்து அப்பா ஒரு கையெழுத்து போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபோன் போடு, ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்லேயே பண்ணக்கூடிய விஷயத்த கூட எதுவுமே பண்ணல. அவர் இப்போ பேரில் முருகன் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்ற எல்லாருமே ஒரு முருகனை தான் கும்பிட்றோம். கேஸ் விலை ஏன் ஏறிச்சுன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவரும் நானும் மதுரை வீரன் சாமி கும்பிட்றவங்க. ஸ்ரீராமருக்கும் நான் எங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அவர் ஒரு பாவம், அவரோட எஜெண்டாவில் போயிட்டு இருக்கிறாரு. Are you coming from famous 2G case ராஜாஸ் கான்ஸ்டிடன்சி அப்படி கேட்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசா சார் மேலே சொத்து குவிப்பு வழக்கு 1-2 கேஸில் நிறைய கேஸ் வச்சிருக்காரு போல அவர். எஸ்பி வந்து குறுக்க நிறுத்திக்கிட்டு என் வண்டிக்கு முன்னாடி அந்த டிரைவரை மிரட்டுறாரு. என்னைய தாண்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லி மிரட்டு. இதெல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு சார். அவங்க தான் 2 பேரும் டிஎம்கேவும் பிஜேபியும் தான் ரகசிய கூட்டு வச்சிருக்காங்க. இப்பவே கூட்டு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அண்ணன் எடப்பாடியார் தப்பான ஒரு முடிவு எடுத்தார். அவர் மாற மாட்டாருங்க. கண்டிப்பா சிறுபான்மையார் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறது முடிவு எடுத்துட்டாரு. இந்த கண்ணாடி மட்டும் இருக்கு. இன்டர்வியூ போயிட்டு இருக்க விடுங்களேன், போயிடுறேன். டிக்கி வர ஸ்கார்பியோ. ஆமா. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நாம் நீலகிரி தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு லோகேஷ் அவர்களை சந்தித்து அவர் என்னதான் செய்ய போறார் இந்த தொகுதிக்குன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு பிஸியான ஷெட்யூலில் இந்த தேர்தல் பிரச்சாரம் மிக அதிகமாக நீலகிரி தொகுதியிலேயே வெப்பத்தை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை அளிப்பதற்கு அவர் முன் வந்துள்ளார். முதலில் லோகேஷ் அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு சீட் அளித்ததற்காகவும் நீங்கள் இந்த நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டதற்காகவும் உங்களுக்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிஸ்டர் லோகேஷ், நான் வெளிப்படையாக யதார்த்தமாக எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வியிலிருந்து தான் நான் இந்த நேர்காணலை தொடங்குறேங்க. 2 கேண்டிடேட் பிரின்சிபல் ஆப்போசிஷனாக உங்கள் முன்னால் இருக்கிறார்கள். ஒன்று இன்றைய இணையமைச்சர் டாக்டர் திரு முருகன் அவர்கள், இன்னொன்று ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்து இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராசா அவர்களும் உங்கள் முன்னால் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட்ஸ். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருந்தாலும் கூட நீங்கள் புதியவர். நான் இப்போ ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக உங்களை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நீலகிரி தொகுதி வாக்காளர்னு நான் உங்ககிட்ட இது கேட்குறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராசா அவர்கள் டிஎம்கே கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இதே தொகுதியில் எம்பியாக இருக்கார். அதே சமயம் மிஸ்டர் முருகன் அவர் 3 வருஷமாக மத்திய அமைச்சராக இருந்துட்டு முந்தா நேற்று தான் பதவி ஏற்றுக்கிட்டார் ராஜ்யசபா எம்பியா. திடீர்னு இங்கே லோக்சபா கேண்டிடேட்டாக அறிவித்து இப்போ இங்கே ஓட்டு கேட்டு வராரு. ஸோ இவங்க 2 பேரும் நான் என்ன கேட்குறேன், 10 வருஷமாக எம்பியாக இருந்தவர் இந்த தொகுதிக்காக எதுவுமே செய்யலை. நம்பர் 2, இவர் மத்திய அமைச்சராக இருக்கார். 3 வருஷமாக மத்திய அமைச்சராக இருந்துட்டு தொகுதிகளை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் போயிட்டு இருந்தார். எதுவுமே மக்களுக்கு செய்யணும். ஏதாவது செஞ்சுட்டு கொண்டு வாக்கு கேட்டால் பரவாயில்ல. இந்த சமயத்தில் இவங்க எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு வராங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த சமயத்தில்
நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக என்ன அறிவிச்சிருக்காங்க, நான் ஏற்கனவே இந்த தொகுதிக்கு பரிச்சயமானவன் தான். ஏற்கனவே அவினாசி ஆகட்டும், நான் ஐடி விங்கில் இருக்கும்போது மேட்டுப்பாளையம், பவானி சாகர் இந்த ஏரியாக்களில் நீலகிரி உட்பட எல்லாமே நான் வந்து என் கட்சிக்காரங்களை பார்த்து நிறைய பணிகள் செஞ்சுருக்கேன். கட்சி பணிகள் நிறைய செஞ்சுருக்கேன். கட்சிக்காரர்களுக்குள்ள ஒரு பரிச்சயம் இருக்குது. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி ஒரு மக்கள் பணி செய்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்ததுனால என் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. முக்கியமாக அவினாசி மக்களுக்கு என்ன நல்லா தெரியும். அதாவது கட்சிக்காரங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கும் எனக்கு நிறைய பேரை தெரியும். நிறைய பணிகள் செஞ்சுருக்கேன். கொரோனா காலகட்டங்களில் நிறைய உதவிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் நிறையா ஈடுபட்டிருக்கேன். அதனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஐ திங்க் அது எனக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பலமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு இந்த தொகுதி பரிச்சயம்ட்டு வேற நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த தொகுதி தொடர்பான என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? குறிப்பாக ஒரு வாக்காளனாகவே நான் மீண்டும் இந்த கேள்வியை வைக்கிறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு என்ன செய்வீங்க? சார் சொல்லிட்டேன். நான் 10 வருஷமாக எம்பியாக இருந்தவர். மத்திய அரசிடமிருந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதே சமயம் இன்னொரு அடுத்த கேண்டிடேட் முருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக மத்திய அமைச்சராக இருக்கார். ஒரு மத்திய அமைச்சருங்கிற முறையில் அவர் இந்த தொகுதிக்கு ஏதோ ஒரு அழகான ஒரு நல்ல திட்டம் மத்திய அரசு பாஜக அரசு நடந்துட்டு இருக்கு, அவங்க அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு எதோ சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கலாமே. மத்திய அரசிடமிருந்து டூரிசம் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி மேலே ஊட்டி, அதே மாதிரி விவசாயம் அதிகமாக இருக்கிற தொகுதி. இது எதற்காகவுமே மத்திய அரசிடமிருந்து ஒரு நிதி வாங்கி ஒரு சிறப்பான திட்டம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூடலூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17ங்கிற பிரச்சனை 30-40 வருஷமாக இருக்குது. நிலப்பிரச்சனை. அது வந்து அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிலம் சொந்தம் கிடையாது, குடியிருக்காங்க, நிலம் சொந்தம் கிடையாது. 10,000 குடும்பங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை சார். இன்னுமே இன்னைக்கு காலகட்டத்தில் 2024 இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்காக இவர்கள் என்ன செஞ்சாங்க? மத்திய அரசு செக்ஷன் 17 வந்து மத்திய அரசு நினைச்சா ஜஸ்ட் ஒரு கையெழுத்தில் முடிச்சு வைக்கலாம். 40 வருஷமாக போராடி இருக்காங்க. அதை முடிச்சு வச்சுட்டு அவர் ஓட்டு கேட்க வரட்டுமே, நாங்களாம் விளைவிக்கிறோம். அதை முடிச்சு வச்சுட்டு அவர் ஓட்டு கேட்க வந்தால் அவர் ஜெயிச்சுட்டு போட்டோம். எதுவுமே செய்யாமல் ஓட்டு கேட்க வர்றாரு. கண்டிப்பாக அப்புறம் நம்ம அதெல்லாம் போராடி நம்ம மக்களுக்காக தானே நம்ம வரோம். இதெல்லாம் நம்ம முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வரோம். அதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள். அதே மாதிரி தேயிலை தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதாவது தாயகம் திரும்பிய தமிழர்கள், இவர்களுக்கும் வீடுகள் இல்லை நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. தேயிலை, அது முக்கியமாக பச்சை தேயிலைக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணாமல் இருக்கு. ஸோ அதாவது இதை மார்க்கெட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். நீலகிரி டீனா ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ், எல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த தேயிலைக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லாமல் விலை நிர்ணயம் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். மத்திய அரசு தலையிட்டால் முடித்து வைக்க வேண்டிய திட்டங்களை முடிக்காமல் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து தீர்த்து வைப்பேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறைய தேவைப்படுது. முக்கியமாக நீங்கள் மேட்டுப்பாளையம் வந்து பார்த்துருப்பீங்க, வெரி கன்ஜஸ்டட். முக்கியமாக இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற டிராஃபிக்கில் வெரி கன்ஜஸ்டடாக இருக்கும். அன்னூரும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற டவுன் மேட்டுப்பாளையம் அந்த பக்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி பாட்டில் நெக் டவுன்ஸ். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் தேவைப்படுது இந்த டவுன்ஸ்க்கு எல்லாருக்குமே. முக்கியமாக அன்னூருக்கு முக்கியமாக 2017-18 வாக்கில் ஒரு பைபாஸ் போடணும்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையில் எங்கள் அப்பா தான் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியெல்லாம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வாஸ் ரெடி டு பில்ட் ஒரு பைபாஸ் அமைக்கிறதுக்கு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. என்ஓசிக்கு என்ஹெச்ஐ போகும்போது அவங்க மறுக்கிறாங்க, இது பைபாஸ் போட விடமாக்கிறாங்க ஃபார் சம் ரீசன். எதற்காக அப்படி தடை செய்யணும்? ஒரு மத்திய அரசுலேருந்து இவர் ஓட்டு கேட்க வராரு. இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்கணும். இல்லை அவர்கிட்டே கூட நீங்கள் முடிஞ்சால் கேளுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால். அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் 100 கோடி ரூபா ஒதுக்கி மேட்டுப்பாளையத்தில் ஒரு பைபாஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ரெடியாக இருந்தாங்க. அதையும் தடுத்துட்டாங்க என்ஹெச்ஐ அகைன். ஸோ இந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ஒரு ஆட்சி நடந்த போதே செய்ய முடிஞ்ச விஷயம், செய்ய ரெடியாக இருந்த விஷயங்களே தடுக்கிறார்கள். அப்போ கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் நம்ம ஆளுங்க யாராவது போய் உட்காந்தாதான் இந்த வேலைகளெல்லாம் போராடி வாங்கிட்டு வர முடியுங்கிற ஒரு நிறைய எண்ணங்கள் இருக்குது. அதுக்காக தான் நான் உழைக்க போகிறேங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் லோகேஷ். மிஸ்டர் லோகேஷ், நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மசனகுடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான பிரச்சனை தொடர்பாக அதை விசாரிக்கிறதுக்காக அந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்தேன். இந்த பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட்ன்ற ஒரு ஆக்டோட அடிப்படையில்
தனியார் வனங்களை எல்லாம் பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் ஒரு போட்ட சட்டம். அந்த சட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள், முரண்பாடான நீதிமன்ற உத்தரவுகள்லாம் இருக்குது. அல்டிமேட்டாக சிம்பிளிஃபை பண்ணி அந்த விஷயத்த சொல்கிறேன். இங்கே மசனகுடி பகுதியில் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த தொகுதியின் வேட்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு பிளாங்கெட் ஆர்டரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பின்னால் கட்டிய அனைத்து ரிசார்ட்டுகளையும் மூடணும்னு சொன்னாங்க. நான் போய் அந்த ரிசார்ட் ஓனர்ஸ் எல்லாம் போய் சந்தித்து பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்த பிறகு இங்கே வனம் அதிகமாக இருக்குன்றாங்க. நீங்கள் சொல்கிறது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் இந்த ரிசார்ட்டை கட்டுறதே இங்கே வந்து தங்குறவங்க வனவிலங்குகளை பார்க்கறதுக்காக வர்றாங்க சார். அப்போ நாங்கள் வனத்தை பாதுகாத்தா தான் வனவிலங்குகள் வரும். விலங்குகள் வந்தால் தான் எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. நாங்கள் இந்த பகுதியின் பொருளாதாரத்தையே உயர்த்தியிருக்கிறோன்னு சொன்னாங்க. எப்படி உயர்த்திருக்கிறோன்னு சொன்னால், இங்கே பலர் வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, ஸ்கில்டு லேபர்ஸும் கிடையாது. அவங்க எங்களோட ரிசார்ட்ஸில் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வேலை கொடுத்துருந்தோம். இப்போ திடீர்னு இது மூடினதுனால அவங்க அத்தனை பேரையும் நாங்கள் வேலையை விட்டு நீக்க வேண்டியதாகி போச்சு. எங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் அவங்க பிள்ளைகளோட செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். கான்வென்ட்டில் அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வேலை இல்லாததுனால எல்லாரும் டாஸ்மாகுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இந்த போச்சிங் உள்ளிட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அரசு எல்லாரும் தலையிட்டு உட்கார்ந்து பேசி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கட்டும். ரிசார்ட்டை மொத்தமாக மூடுறதுனால அந்த பகுதியும் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. நான் போய் அங்கே பார்த்தேங்க. இது ஒரு ரியல் இஷ்யூ சார். அது நான் அதை நம்புகிறேன். அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வனவிலங்குகளை தொந்தரவு பண்ணுற மாதிரி ரிசார்ட் நடத்தினா டூரிஸ்டே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மிஸ்டர் லோகேஷ்? சார், அதுதான் அந்த கூடலூர் பொறுத்த வரைக்கும் அந்த நில பிரச்சனை பெரிய குழப்பங்கள் இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. கரெக்டா சொல்றீங்க. பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட்னு சொல்றாங்க. அது யார் கவர்மெண்ட்டுக்கு அது பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்டா இல்லை பிரைவேட் ஆளுங்களுக்கு சாதகமான திட்டமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த செக்ஷன் 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியார் முதலாளிகள், அதாவது அந்த டீ எஸ்டேட் தொழிலாளருக்கு சாதகமாக தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அங்கே வசிக்கிற மக்கள், பூர்வகுடி மக்களுக்கே சில இடத்துல பிரச்சனை இருக்கு. முக்கியமாக வந்து ட்ரைப்ஸ் ஜாஸ்தி, அவர்களுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிஎம்கே ஆட்சியில் இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை பற்றி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே கிடையாது. ஆனால் எடப்பாடியார் காலத்தில் வந்து நிறைய வழக்குகள் வந்து போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு முயற்சி, அதாவது ஒரு சின்ன அந்த மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே பண்ண காணோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா நான் நாடாளுமன்றத்தில் போய் இதுக்கு ஏதாவது தீர்வு காண்றதுக்கு நான் முயற்சி செய்வேன் கண்டிப்பாக. மிஸ்டர் லோகேஷ், நான் சில காலம் முன்பாக நான் ஏற்கனவே இந்த ரிசார்ட் இஷ்யூ நான் சொன்னேன். சில காலம் முன்பாக நான் இங்கே சில மாதங்களுக்கு முன்பு வந்து இங்கே இந்த மசனகுடி பகுதிக்கு வந்து பார்த்தபோது, இந்த மசனகுடியில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸ் இருக்குது. இந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ரிசார்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஈகோ டூரிசம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பசுமை விலங்குகளை எல்லாம் விரும்பக்கூடியவர்கள் வரக்கூடிய டூரிசம். அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்டன்னா, நாங்கள் இங்கே வந்து இந்த ஈகோ டூரிசம்காக வனத்தையும் பாதுகாத்து வனவிலங்குகளையும் பாதுகாத்து தான் நாங்கள் ரிசார்ட் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் ரிசார்ட்டுக்கு தங்க வருபவர்கள் இந்த விலங்குகளை பார்க்க வருகிறார்கள். விலங்குகள் இங்கே வரலைன்னா எங்களுக்கு பிஸ்னஸே போச்சு. அதனால் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். ஆனால் திடீர்னு நீதிமன்றமும் அரசாங்கமும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு உத்தரவு போட்டு எல்லா ரிசார்ட்டையும் மூடிட்டாங்க. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு நாங்கள் ரிசார்ட்டில் வேலை கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாங்க. இதை நான் கண் கூட பார்த்தேன். ஃபங்க்ஷன் ஆகிற ரிசார்ட்ஸில் லோக்கல்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரிசார்ட்ஸ் அதிகம் மூடினதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் போய் டாஸ்மாக்கு நிறைய பேர் போய் அடிமையாயிட்டாங்கன்றதெல்லாம் நான் நேரடியாக பார்த்தேன் மிஸ்டர் லோகேஷ். அங்கே அந்த மசனகுடியில் திஸ் இஸ் அ ஜென்யூன் கிரீவன்ஸ். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மிஸ்டர் லோகேஷ்? அதான் சார், அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. பிரச்சனை எதுக்காக பண்ணுறாங்க? விலங்குகளுக்காக பண்ணுறாங்களா இல்லை மனிதர்களுக்காக பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. அதாவது அந்த பகுதிக்கு நீங்கள் குறிப்பிட்ட மசனகுடி பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஜாஸ்தி. அவங்களும் வந்து காடோடு காடை ஒன்றி வாழ்ந்தவர்கள். சார், முதல்ல இந்த பகுதி மசனகுடிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ டூரிசம் ஏரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் டூரிஸ்ட் வரதே பார்த்தீங்கன்னா விலங்குகள் இது எல்லாம் பார்க்கறதுக்காக தான் வராங்க. அங்கே போய் நீங்கள் வந்து இறைஞ்சல் கொடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஊட்டி அந்த நீலகிரி மலையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40-50 வருஷமாக என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ, என்ன ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்கோ அதன்படி தான் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு.
நீங்கள் கீன்யா இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் போய் பாருங்களேன். அங்கே வந்து ப்ராப்பர் ரிசர்ச் இருக்கும். அதே சமயம் விலங்குகளை பாதுகாக்கிற முறைகள் கரெக்டாக கையாளுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து கரெக்டாக, சில பேர் சரியாக பண்ணது, அவங்களெல்லாம் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம். மற்ற இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. கரெக்டாக பண்ணுறவங்கள கரெக்டாக கொண்டு போயிடலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் தடை அதெல்லாம் நிறைய பேர் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ண விடணும். கவர்மெண்ட்டும் அதுக்கான சப்போர்ட் தரணும். விலங்குகள் இந்த சஃபாரி கூட்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச முதுமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு சஃபாரி இதுவே கிடையாது. அதே சமயம் ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போக்குவரத்துக்கே தடை செஞ்சுருக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. விலங்குகளும் முக்கியம், மனிதர்களும் அந்த அங்கே முக்கியமாக அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அவங்களுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. சின்ன லெவலில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நான் அவங்களை புறக்கணிக்கவே கூடாதுன்னு புறக்கணிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அதே மாதிரி ஒரு ரோடு, முக்கியமான ரோடு பார்த்தீங்கன்னா கூடலூர் டு மைசூர் ரோடு இருக்கு. இரவு நேரங்களில் விலங்குகள் பாதுகாப்புக்காக போக்குவரத்து தடை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஏற்கனவே வந்து கேரளாவுக்கு அவங்க பண்ணுறாங்க. கேரளாவில் இதே மாதிரி வனத்தில் போகிற ஒரு சாலைக்கு மேல்மட்டை சாலை அமைக்கிறாங்க. அது அமைக்கிறதன் மூலமா விலங்குகள் அடியில எந்த வித தடையும் இல்லாம தொந்தரவு இல்லாம அவங்க அந்த விலங்குகள் பாட்டுக்கு அது அந்த ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படாம வாழ்ந்துக்குது. மேல போற டிராபிக்கும் விலங்குகள் சம்பந்தம் இல்லாம அது போயிருது. அது மாதிரி ஏன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது? அதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும் இல்லையா நாடாளுமன்றத்துல. அதான். அண்ட் கூடுதலாக இங்கே இந்த மசனகுடி பகுதியிலே தான் நான் கடந்த முறை சென்ற போதும் பார்த்தேன், அதிக அளவில் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அதாவது வனங்களுக்கு, அதாவது விலங்குகளுக்கு, குறிப்பாக யானை போன்ற விலங்குகளுக்கு உள்ள வனத்தில் வந்து போதிய உணவு கிடைக்காததன் காரணமாக அந்த விலங்குகள் நேராக வந்து எங்கே அரிசி இருக்கோ நேராக ஊருக்குள்ளே வந்து உடச்சி அரிசி நெல் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது இருக்குது. நிறைய நம்ம ப்ராப்பர்ட்டி காரெல்லாம் நொறுக்கி போட்டு போயிடுது. நாங்கள் பார்த்தேங்க இந்த கூடலூர் பகுதியில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் போய் பார்த்தேன், கூட்டும் போய் காமிச்சார், நான் பாருங்க எப்படி பண்ணி போச்சு அப்படின்ட்டு. இது ஒரு ரியல் சிக்கல் இருக்குது. இது மாநில அரசு தான் செய்யணும். ஆனால் மாநில அரசு இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. விலங்குகளையும் நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது இல்லைங்களா, அது அதுங்க இடத்துல தான் நம்ம போய் கூடியிருக்கிறோம். அந்த மக்கள், பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் பல ஆண்டு இங்கே தான் பிறந்து வளர்ந்த ஊர் இது, இத்தனை ஆண்டுகளாக இங்கே வந்து இவ்வளோ பெரிய இந்த மேன் அனிமல்கள் உள்ள வர்றது இல்லை, இப்போ சமீப காலமாக அதிகரித்திருக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி யோசிச்சு நீங்கள் இதுக்கு பிளான் பண்ணலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நான் கூடலூர் பகுதியிலும் தாளவாடி பகுதியிலும் ஓட்டு கேட்க சென்ற போது மக்கள் இதுக்கான சொல்யூஷன் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ப்ராப்பர் ட்ரென்ச் போட்டு கொடுங்க. கர்நாடகாவில் இதை பண்ணுறாங்க. கர்நாடகாவில் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ட்ரென்ச் மாதிரி போட்டுட்டா யானைகள் அதை தாண்டி வர முடியாது, மற்ற விலங்குகளும் அதிகமா வராது. அதே மாதிரி விலங்குகள் தண்ணிக்காக தான் வருது. மெயினா சாப்பாடு அதுக்கு உள்ள ஈகோ சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்கு. தண்ணிக்காக வருது. தண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை தான் நான் செய்யணும்னு நான் கேட்குறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் நான் அப்போ இதை தான் பேச போகிறேன். கண்டிப்பாக ட்ரென்ச்சுங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்டர்ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. விலங்குகளுக்கு பார்டர்ஸ் தெரியாது, மனிதர்களுக்கு தான் தெரியும். விலங்குகள் இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணுங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் அவங்களோட பவுண்டரிஸை பாதிக்காமல் விலங்குகளுக்குன்னு இருக்கிற பவுண்டரிஸோட ட்ரென்ச் அமைச்சிட்டா மக்களை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். சார், இது நான் மீண்டும் இந்த கேள்வி தான் கேட்கணும். நீங்கள் ஒரு இந்த தேர்தலுக்கு புதிதாக நீங்கள் இப்போது இங்கே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி களத்துக்கு வந்திருக்கக்கூடியவர். திரு ஆராசா அவர்களாகட்டும், திரு முருகன் அவர்களாகட்டும், அவர்கள் மீது வாக்காளர்களுக்கு கூடுதலாக, உங்களை விட கூடுதலாக நம்பிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தானே? இந்த சமய சூழலில் உங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது இந்த தொகுதியில் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? சார், ஆராசா வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி 2 தடவை மக்கள் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆமாம், ஜெயிச்சு இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் போய் குறிப்பெடுத்து பார்த்தா தெரியும், ரெக்கார்ட்ஸும் உங்ககிட்ட இருக்கு. இதுக்காக மக்களுக்காக பெருசா இந்த தொகுதிக்காக எதுவும் பெருசா பேசின மாதிரியே கிடையாது. ஏதோ ஒரு தீர்வு வாங்கி கொடுத்த மாதிரியும் தெரியல. பிளஸ் அவர் மேல வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப டெல்லி ஹைகோர்ட் வந்து மறுபடியும் வந்து கேஸ் நடத்தலாம், அப்படி விசாரணை நடத்தலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருச்சு. இதுல மக்களுக்கு வந்து லைட்டா ஒரு டவுட் வருது, இவருக்கு ஓட்டு போடலாமா, போட்டு பிரயோஜனம் இல்ல, இப்ப போடுறதுனால இவரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. ரெண்டாவது, அவரு நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா தொகுதி பிரச்சனையை பேசினதை விட சம்பந்தம் இல்லாம நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஏதோ பேசியிருக்காரு, அவரை பத்தி பேசியிருக்காரு, அவர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு, சனாதனத்தை பத்தி எல்லாம் பேசுவாரு. என்னங்க, இதுல மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வரமாக்குது அவர் மேல. ஓகே. அதே மாதிரி நம்ம அண்ணன் முருகன் அவர்கள், அவர் வந்து 3 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்துட்டு
ஒன்றுமே செய்யலை. அதாவது 3 வருஷம் வந்துட்டு போகிறாரு, ஆஸ் அ டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. டூரிஸ்டாக வரும்போது மத்திய அரசுலேருந்து அப்பா ஒரு கையெழுத்து போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபோன் போடு, இது ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்லேயே பண்ணக்கூட விஷயத்த கூட எதுவுமே பண்ணலை. பண்ணாமல் அதுவும் இல்லாமல் 3 நாளைக்கு முன்னாடி தான் எம்பி வர்றாரு. பதவி ஏற்றுக்கிட்டு வந்தார், டெல்லிக்கு சென்று வந்தார். அதான் கேம்பெயினிங் நடுவில் கொண்டு போய் பதவி ஏற்றுட்டு வர்றாரு. அதாவது இங்கே போட்டு ஓட்டும் கேட்குறாரு, அங்கே போய் பதவியும் ஏற்றுக்கிட்டு வர்றாரு. இப்போ மக்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. இவர் எம்பி தானே, எதுக்கு மறுபடியும் எம்பி, இன்னொரு எம்பி எதுக்கு நிற்கிறாருன்னு ரொம்ப குழப்பமா இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் சார், நான் மக்களை போய் சந்திக்கும் போது முக்கியமாக இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கோட்டை, ஆல்ரெடி கோட்டை தான் அது. ராஜா 2 தடவை ஜெயிச்சார்னா அது பல காரணங்கள் இருக்குது, அவருடைய வேற பலங்கள் எல்லாம் காமிச்சதுனால. அகைன் நான் வந்து எமோஷனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎம்கேவோட கனெக்டான ஒரு தொகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களுடைய பாசமாக இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எம்ஜிஆரோட சென்டிமெண்ட் இன்னும் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு வந்து 2 பேரையுமே திட்டுறாரு. இந்த வீடியோ வந்து மக்கள் பார்த்துட்டு இவர் மேலே ஒரு கோபமாக இருக்கிறாங்க. ஆக எப்படி நான் ஓட்டு கேட்க போகும்போது ஒருத்தர் வந்தார், தம்பி உனக்கு எம்ஜிஆர் தானே பேர் வச்சாரு அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னேன். அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஆமாண்ணே. அம்மாவும் எம்ஜிஆரும் தான்ப்பா உன்னை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க, அம்மாவையும் எம்ஜிஆரையும் தப்பாக பேசினவரை பழி வாங்காம நம்ம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசினா ஒரு அம்மா இதை விட எமோஷனலாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு நான் ஜெயிக்கிறதுக்கே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடுது. ஏன்னா மக்கள் அவ்வளோ இமோஷனாக இருக்காங்க. அண்ட் அகைன் 2G பற்றி எடுத்து பேசுனீங்கன்னா, 2G வந்து அந்த பிரச்சனை போதாகரமாக கிளம்புனது பார்த்தீங்கன்னா 2010-11 அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்தது. மத்திய அமைச்சராக இருக்காரு, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அந்த விசாரணையை தொடங்குது. சும்மா நாமக்கே வாசகர் வந்து தீகார் ஜெயிலில் ஒரு ஏசி ரூம் போட்டு தங்க வச்சுட்டு வெளியில விசாரணை பண்றேங்கிற பேர்ல இவர் சொல்லி தான் அந்த டைரக்டர் வந்து விசாரணையே பண்ணதாக தகவல், சில ஒளிநாடகங்கள் வந்துச்சு ஒரு ஆடியோ வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடத்தணுமே, கேஸ் நடத்தணுமே, அந்த 2G கேஸை நடத்தி இவர்கள் நிரபராதிகள் மாதிரி ஒரு ஒரு இது பண்ணி கேஸை முடிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கு, மேல்முறையீட்டு விசாரணை எடுத்துட்டாங்க. ஆமா, இது எப்படி முடியுங்கிறது இன்னுமே மக்களுக்கு ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை. ஆனால் நடந்திருக்குங்கிறது மக்களுக்கு மைண்ட்ல நல்லா தெளிவா இருக்கிறாங்க. அது ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனால் கோர்ட்டு மேலேயும் இது மேலேயும் அவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராசா சார் மேலே சொத்து குவிப்பு வழக்கு 1-2 கேஸில் நிறைய கேஸ் வச்சிருக்காரு போல அவர். ஸோ இது எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தினஸ் கிரியேட் ஆகுது மறுபடியும் அவர் மேலே. ஸோ அதெல்லாமே அவருக்கு பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை சார், நீலகிரி தொகுதி வாக்காளர்கள் வெளியில பெங்களூர்ல சென்னையிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்றவங்களாம். அவங்க வந்து நாங்கள் இந்த தொகுதியிலேருந்து வந்தோன்னா are you coming from famous 2G case ராஜாஸ் கான்ஸ்டிடன்சி அப்படி கேட்குறாங்களாம். ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு மனசுல பதிஞ்சிருச்சு. ஆமா, அவங்களுக்கு வந்து ஒரு வெளியில சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில இருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்புறம் எப்படி சார் மக்கள் வந்து அதை நம்புவாங்க? எவ்வளோ குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் வந்து ஏற்கனவே பாஜக தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை அது இதுன்னு பண்ணாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் பிரச்சனைக்குரிய அவங்க நோக்கமே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மதவெறியை தூண்டி அதன் மூலமாக அரசியல் பண்ணணும்னு தமிழ்நாட்டில் முக்கியமாக அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க நார்த்தில் நிறைய இடத்துல அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அது அங்கே ஒர்க் அவுட்டும் ஆகுது. அந்த மக்களும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்களோ நம்ம தெரியல. பட் தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அதை வந்து தூண்டி விடணும், இன்ஸ்டிகேட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை சமயத்தில் அப்போ வந்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள் பிரச்சனைக்குரிய ஏரியாவுக்குள்ளே போயிட்டு யாத்திரை பண்ணணும், ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு பண்ணியிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். எல்லா இடத்துக்கும் போக முடியாது, கொடுக்குற இடத்துல தான் கொடுக்க முடியும், நீங்கள் காமன் ஏரியாவுக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு பர்மிஷனே கொடுக்கல. நிறைய அரெஸ்ட் எல்லாம் கூட ஆயிடுச்சு. மாவட்டத்தை எல்லையில் கைது பண்ணி கல்யாணம் மண்டபத்தில் நிறைய அரெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டபனா இருந்தார். அப்போ கூட்டணியில தான் இருந்தோம், அப்பவுமே அதுக்காகலாம் ஒரு இடம் கொடுக்கல. சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அதில் அண்ணன் ரொம்ப ஸ்டபனாக இருந்தார்.
அந்த மாதிரி விஷயங்களை எந்த திராவிட கட்சிகள் 2 பேருமே சொல்கிறேன், டிஎம்கேவும் அந்த விஷயத்தில், எங்கள் கட்சியும் சரி ஏடிஎம்கேவும் சரி, இந்த சனாதன தர்மம் இதெல்லாம் எதை தூக்கிட்டு வந்து பிரச்சனை மக்கள் இந்த நம்ம மதம் சார்பாக இங்கே எந்த வித பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடாதுங்கிறத கிளியராக இருக்காங்க. இந்த கண்ணாடி மட்டும் இருக்குங்க. இன்டர்வியூ போயிட்டு இருக்க, விடுங்களேன், போயிடுறேன். இல்ல சார் வரேன் தம்பி, வரமா டிக்கி வரேன். இருங்க சும்மா பாருங்க. ஸ்கார்பியோ வருதுல பின்னாடி, அதுல இடத்துல அதுல கூட தூக்கி வச்சிருக்கோம். சரி, இடம் இருக்குண்ணா, போட்டு இருக்கா வச்சு கட்டப்பாக இருக்கு. சட்டு மட்டும் செல்வம். ஆமாம், இதெல்லாம் தூக்கி நம்ம வண்டியில் போய் மாற்றிக்கலாம். அடுக்க முடியாதுங்க. வா போடுறீங்களா? போட்டு அதே மாதிரி சார், அண்ணன் முருகன் வந்து வேல் யாத்திரைன்னு ஒன்று பண்ணார் அவர் பாஜக தலைவராக இருக்கும்போது. அந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா ரூட் பர்மிஷன் வாங்குறாங்க. அப்போ நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ரூட் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக சிறுபான்மையினர் இருக்கிற ஏரியா, அதாவது நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் இருக்க ஏரியாவை பார்த்து எங்கடா பிரச்சனை வரும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே அவர்கள் கேட்ட ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள். அந்த நேரத்திலேயே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், சிறுபான்மையினரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடியார் ஸ்டபனா இருந்தார். நானும் அந்த சமயத்துல கேள்விப்பட்டேன், மசூதி இருக்கிற ஏரியால எல்லாம் நிறைய அனுமதி கேட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த நேரத்திலேயே அண்ணா எடப்பாடியார் இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வந்து சிறுபான்மையினர் மக்கள் இந்த அதாவது மத பிரச்சனைகள் உண்டு பண்ற எந்த விஷயத்துக்கும் தலை சாய்க்க மாட்டார்கள். இத்தனைக்கும் கூட்டணியில இருக்கிறோம். இப்போ எடப்பாடியார் அண்ணன் ரொம்ப ஸ்டபனா இந்த அந்த ஏரியாக்களெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனாக இருந்தாலும் அதுக்காக நிறைய அவங்க வருத்தமும் பட்டாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்க கிடையாது. அன்னைக்கே வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறுபான்மையரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டபனான முடிவு, கூட்டணியில் அவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் கொடுத்தாரு. இன்னும் காமன் ஏரியாவில் மட்டும்தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்களோட கூட்டணியை வந்து ஸ்னாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார் அண்ணன் வந்து சிறுபான்மையருக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குங்கன்னு மக்களே புரிஞ்சுப்பாங்க. வந்து இப்போ போகிற இடம் எல்லாம் எனக்குமே சிறுபான்மையர் மக்கள் எல்லாம் நிறைய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலாக அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலே நம்பினாங்க ஒரு காலத்தில், அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த கட்டம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருப்பாருங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அதே சமயம் அண்ணன் முருகன் வந்து அந்த சமயத்திலே அந்த யாத்திரையெல்லாம் பண்ணும்போது அவர் பேரில் முருகன் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்ற எல்லாருமே ஒரு முருகனை தான் கும்பிட்றோம். என்னங்க அவருக்கும் இப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரெஸ்ஸில், கேஸ் விலையே ஏறிச்சுன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவரும் நானும் மதுரை வீரன் சாமி கும்பிட்றவங்க. ஸ்ரீராமருக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அவர் ஒரு பாவம், அவரோட எஜெண்டாவில் போயிட்டு இருக்கிறாரு. அதை மக்கள்லாம் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை ஆக்சுவலாக. இல்லை சார், இப்போது ஒரு மிஸ்டர் லோகேஷ், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவங்க கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டாலும், அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்து விட்டாலும் அவர்கள் இன்னும் ரகசிய உறவில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு முதல்வரே கூட முந்தா நாள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்தாரு. இதற்கு உங்களது பதில் என்ன திரு லோகேஷ்? சார், அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில், ரத யாத்திரை நடத்தும் போதே அண்ணன் அவர்கள் எப்படி ஸ்டபனாக இருந்து இவங்க கேட்குற ரூட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், சிறுபான்மையர் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறதெல்லாம் பார்த்து கொடுத்தாரு. இவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும்
இத்தனைக்கும் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதை எல்லாம் தாங்கி கொண்டு அண்ணன் எடப்பாடியார் சிறுபான்மையர் மக்களை பாதுகாக்கும் விதத்தில் செயல்பட்டார். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நாங்கள் வந்து மறுபடியும் முடிச்சிட்டோங்கிற மாதிரி அண்ணன் நிறைய தடவை கிளியராக சொல்கிறார். எல்லா பொதுக்கூட்டங்களையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதே சமயம் அவங்க தான் 2 பேரும் டிஎம்கேவும் பிஜேபியும் தான் ரகசிய கூட்டு வச்சிருக்காங்க. இப்போவே கூட்டு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எனக்கு டெசிக்னேட்டட் டைம் 12 to 1. அதுக்கு முன்னாடி ஊர்வலமாக போகிறதுக்கு 11 to 12 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள். அதே சமயம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே அஜெண்டா தான் அவங்களதும். 10 to 11 அவங்க ஊர்வலம், 11 to 12 போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் பர்பஸாக இவங்க வேணும்னு பிஜேபி டிலே பண்ணுறாங்க. காவல்துறை அதுக்கு உடந்தையாக இருக்குது. அவங்க வேணும்னே அந்த 10 to 11 ஊர்வலம் ஆரம்பிக்க வேண்டியவங்க 12 o'clock ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் இங்க மைல்டர் லத்தி சார்ஜ் கூட நடந்துச்சுன்றது எங்க கட்சிக்காரங்க மேல கேஸ் கூட போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? காவல்துறை கிளீனா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண, அண்ணாமலையும் முருகனுக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு 10 to 11 கொடுத்த பர்மிஷனை மீறி 12 o'clock தான் ஊர்வலம் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களே. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியும் காவல்துறை கிளீனா அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காவல்துறை கிளீனா வந்து அவங்களுக்காக வேலை செஞ்சாங்கிறது எந்த மாட்டுக்கிறது. எங்களை தடுக்கிறாங்க எங்க ஊர்வலம் போக முடியும். நாங்க 11 to 12 எங்களுக்கு பர்மிஷன் இருந்தது. 11:45 நாங்க ஸ்டார்ட் பண்றோம், போகாதீங்கன்னு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து குறுக்க நிறுத்திக்கிட்டு என் வண்டிக்கு முன்னாடி அந்த டிரைவரை மிரட்டுறாரு. என்னைய தாண்டி நீ வண்டி எடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லி மிரட்டு. இதெல்லாம் நடந்துச்சு சார். நீங்க நடந்துச்சு, நம்ம கிட்ட வீடியோவும் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஸோ இது மாதிரி கிளீனா வந்து அவங்க 2 பேருக்குள்ளதான் கூட்டு. இதுல போய் நீங்க இப்ப அவங்களுக்கு தான் வந்து நெசசிட்டி. ஏகப்பட்ட வழக்குகள், அவங்க அமைச்சர்களே 2-3 பேர் உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நெசசிட்டி. நாளைக்கு அவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு பிஜேபி கூட அவங்க கூட்டு வைக்க மாட்டார்கள். காங்கிரஸை கழட்டி என்னைக்குனாலும் காங்கிரஸ் கழட்டி விடுற நிலைமையில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க என்னைக்கு வேணாலும் பாஜக கூட கூட்டு வைக்க மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம்? ஆக என்னைக்குமே அண்ணன் எடப்பாடியார் ஸ்டபானா ஒரு முடிவு எடுத்தாரு. அவர் மாற மாட்டாருங்க. கண்டிப்பா சிறுபான்மையர் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறது முடிவு எடுத்துட்டாரு. இவனையுமே அவங்க கூட போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அன்னைக்கு நான் கூட்டணி வச்சிருந்து ஒரு சில காரணங்களுக்காக வச்சிருக்கலாம். இனி அவங்க கூட போகும்போது நம்ம கட்சிக்கும் நம்ம கொள்கைக்கும் முரணாகுதுங்கிறத அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு. முடிவெடுத்து அவர் கரெக்டா இருப்பாரு. ரொம்ப நன்றி திரு லோகேஷ் அவர்களே. ரொம்ப ஒரு நெருக்கடியான நேரம். அதுவும் வந்து மற்ற வேட்பாளர்களை விட உங்களுக்கு கூடுதல் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கேம்பெயின் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு கேம்பெயின் பாயிண்ட்டுக்கு போறதுக்கே உங்களுக்கு வந்து சில மணி நேரங்கள் ஆகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு நேர்காணல் அளித்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். 1. 2, நீங்க ரொம்ப ஒரு ஏர்னஸ்டா இந்த தேர்தலில் போட்டிடுறீங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு சவுக்கு மீடியா சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் திரு லோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ಮೂತ ಕುಡಿಮಕ್ಕ ನಂಗ ಎತ್ತ ಪೂಜಾರಿ ರಾಮನೌಕ ಸಾವಿರ ಹಾಕಿ ಊರ್ ಸಾರ್ಬ ಗೌರವ ಮಾಡ್ಯಾರ.